வணக்கம், இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். நான் மலர் செல்வராஜ். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மதம் இனம் வேறுபாடுகளை மறந்து மற்ற மாநில மக்களுக்கு முன் உதாரணமாக தமிழர்கள் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டார். தமிழ்நாடு மக்கள் மத இன வேறுபாடு இல்லாமல் மற்ற மாநில மக்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து வருகிறார். ஒற்றுமைக்கு ஊறு விளைக்கின்ற எந்த செயலையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. குழப்பம் செய்வது கொலையை விட கொடியதாகும் என்று திருக்குறான். எனவே நாட்டில் குழப்பத்தை உண்டாக்குவர்களை இஸ்லாம் மிக கடுமையாக கண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்ரா அணையிலிருந்து இன்று முதல் 105 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பெருங்கால் பாசனத்தின் கீழுள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள பெருங்கால் பாசனம் மூலம் கார்பருவ சாகுபடிக்கு இன்று முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்றும் இதன் மூலம் 2756.62 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். சென்னையில் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். அமைந்தகரை கக்கன் நகரில் அன்சார் மற்றும் பைரோஸ் ஆகிய சகோதரர்களின் குழந்தைகளான 4 வயது சிறுமி முஸ்கான் மற்றும் 8 வயது சிறுவன் தயான் ஆகிய இருவரும் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டின் முன்பாக மரம் ஒன்று வளர்ந்திருந்த நிலையில் வேர் துளைத்த மதில் சுவர் மழையால் பலவீனமடைந்து விழுந்தது. இதனால் இடிபாடுகளுக்குள் சிக்கிய சிறுமி முஸ்கான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தயான் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்தார். இருவேறு இடங்களில் கொலை செய்துவிட்டு வெளி மாநிலங்களுக்கு தப்பியோட முயன்ற இருவரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் சந்தோஷ் நாயக் மற்றும் அவருடன் தங்கியிருந்த பிஜி ஹெப்ராம் ஆகிய இருவர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த பீகாரைச் சேர்ந்த பிஜி என்பவர் கேரளாவிலிருந்து ஒடிசாவுக்கு செல்லும் ரயிலின் கழிவறையில் பதுங்கியிருந்த போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு திருப்பூர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதேபோல கேரளாவில் மனைவியை கொலை செய்துவிட்டு குழந்தைகளுடன் பீகார் தப்பியோட முயன்றவரை சென்ட்ரல் ரயில் நிலைய போலீசார் கைது செய்து கேரள போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தாமிர ஆலையே தேவையில்லை, தாமிர தொழிற்சாலை தேவையில்லை என்று தீர்மானம் போட்டு அந்த ஜனாதிபதி அவர்களின் ஒப்புதலுக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்றால்தான் சட்ட ரீதியாக அந்த ஸ்டெர்லைட் ஆலை நம்ம எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றமோ வேறு நீதிமன்றம் செல்லும் பொழுது அவர்களால் அந்த ஆலையை திறப்பதற்கு முடியாமல் போகும். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மளிகை கடையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு மளிகை கடையை ஒட்டியுள்ள குடோனில் 70 மூட்டைகளில் பான் மசாலா மற்றும் குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 10 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் பாலாஜி என்பவரை கைது செய்தனர். நாகை தரங்கம்பாடி அடுத்த ஆறுபாதி பகுதியில் உயர்மின் அழுத்த கம்பி அருந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அமிர்த கணேஷ் என்பவர் 1ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். 2 நாட்களாக மழை பெய்த நிலையில் அருந்து தாழ்வாக சென்ற உயர்மின் அழுத்த கம்பியில் உரசியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து மின்வாரியத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் காலா திரைப்படம் பார்ப்பதில் ரஜினி ரசிகர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 2 வேன்களின் கண்ணாடிகள் அடித்து உடைக்கப்பட்டன. ஆர்கேபி திரையரங்கில் நேற்று மாலை காலா படத்தை பார்க்க வந்த கந்தர்வக்கோட்டையைச் சேர்ந்த ரசிகர்களுக்கும் வண்டிப்பேட்டையைச் சேர்ந்த ரசிகர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ரசிகர்களை சமாதானம் செய்துள்ளனர். திரைப்படம் முடிந்து ஊருக்கு திரும்பிச் செல்லும் போது மச்சுவாடியில் மீண்டும் 2 தரப்பினரும் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் ரசிகர்கள் வந்த வேன்களின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. ப. ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகியுள்ள காலா திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ரசிகர்கள் இனிப்பு வழங்கி வரவேற்றனர். நேற்று பகலில் படம் வெளியான போது இரவு காட்சியை மாணவர்கள் உட்பட பலர் குடும்பத்தினருடன் காண வந்தனர். இதனையொட்டி அங்கிருந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவருக்கும் லட்டு வழங்கினர். ஆரணியில் 4 தியேட்டர்களில் படம் வெளியான போதும் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதியது.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளரை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாப்பம்பட்டியைச் சேர்ந்த 2 பெண்கள் தாக்கிக் கொண்டதால் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றனர். அப்போது மதுபோதையில் வந்த வேலு, தங்கராஜ், மாணிக்கம் ஆகிய 3 பேரும் இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்க வலியுறுத்தி மருத்துவ உதவியாளர் பாரதி என்பவரை தாக்கியுள்ளனர். இதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சூரக்குடி சொக்கலிங்கபுரத்தில் பிடிக்கப்பட்ட குரங்குகள் வனப்பகுதிக்குள் விடப்பட்டன. கிராமங்களுக்குள் புகுந்த குரங்குகள் உடைமைகளை சேதப்படுத்துவதாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. அத்துடன் தொடர்ந்து குரங்குகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து வன அலுவலர் மணிவண்ணன் தலைமையில் வந்த வன காவலர்கள் குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கோடை விடுமுறையொட்டி 28 நாட்களில் மட்டும் உண்டியல் காணிக்கை 3,67 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கிடைத்துள்ளது. கடந்த 2 நாட்களாக கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை பணம் எண்ணப்பட்டது. இதற்கான பணியில் 50 பேர் ஈடுபட்டனர். இதில் தங்கம் 1330 கிராமும், வெள்ளி 15,520 கிராமும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என திருவள்ளூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹிந்தி மொழியில் அடங்கிய வாசகங்களால் பொதுமக்களிடையே குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி பங்கேற்று பெண் குழந்தைகளின் மகத்துவ தரத்தை எடுத்துரைத்து குழந்தைகளுக்கு 16 வகையான பெட்டகங்களை வழங்கினார். மேலும் தேசிய மாநிலத்தை விட திருவள்ளூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தரமாக கல்வி கற்றுக் கொடுப்பதால் மாணவர்களை சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருமங்கலம் அடுத்த போல்நாயக்கன்பட்டியில் உள்ள இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக ரோஜா என்பவர் வந்ததிலிருந்து கல்வியுடன் மாணவர்கள் ஒழுக்கத்தையும் தூய்மையையும் கடைபிடிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார். இவரின் அளப்பரிய பங்களிப்பால் தற்போது அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை இங்கு சேர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாகை பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கு இடையூறாக இருந்த தேநீர் மற்றும் பெட்டி கடைகளின் ஆக்கிரமிப்புகளை போலீசார் பாதுகாப்போடு அகற்றியுள்ளனர். நாளுக்கு நாள் சாலையோரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைகளின் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வந்துள்ளன. இதனால் இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து நகராட்சி ஆணையரின் உத்தரவின் பேரில் அங்கு இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. உணவு குழாய் மற்றும் இரைப்பை நோய்கள் குறித்த சர்வதேச மாநாடு சென்னையில் வருகிற 15ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. ஈஷோ இந்திய மருத்துவ அமைப்பின் சார்பில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது. மேலும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவும், நோய் வருமுன் எப்படி காத்துக்கொள்வது என்றும், மீறி வந்தால் அதை எப்படி கையாள்வது என்பன போன்றவை குறித்தும் மக்களிடத்தில் தெளிவுபடுத்தும் வகையில் மாநாடு அமையும் என்று அந்த அமைப்பின் நிறுவனர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் குறுவை நெல் பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலத்தில் நேற்று பலத்த காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் இடைவிடாது மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அத்துடன் வெப்பம் தணிந்து குளிர்காற்றும் வீசியது. பயிர் காப்பீடு வழங்க மறுப்பதாக கூறி விருதுநகர் அடுத்துள்ள மீசலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை வழங்கிய பின்னரும் அதனை வழங்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் போராட்டத்தை கைவிட்ட விவசாயிகள் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு சென்று புகார் அளித்தனர். தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு அளிக்க வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் தென்காசியில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அரியலூர் அனிதா, விழுப்புரம் பிரதீபா ஆகியோரின் புகைப்படத்தை தாங்கிய பதாகையுடன் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை இட்டனர். மேலும் மாணவர்கள் விபரீத முடிவு எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்யவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வன குற்றங்களை தடுப்பது குறித்து வன காவலர்களுக்கு 2 நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. மான், யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்டவை வசிக்கும் இப்பகுதியில் விலங்குகளை வேட்டையாடுவது அதிகரித்து வருகின்றது. இதனை தடுக்கவும் மரம் வெட்டி கடத்தப்படுவதை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் வன காவலர்களுக்கு இப்பயிற்சி அளிக்கப்பட்டது. அத்துடன் வேட்டையாடுபவர்களை கண்டுபிடித்து எப்படி என்பதும் இதுகுறித்து செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது.
திருவண்ணாமலை தேனிமலை பகுதியில் பெண்களின் போராட்டத்தால் மீண்டும் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு சீல் வைத்து மூடப்பட்டது. நெடுஞ்சாலையோரத்தில் உள்ள இந்த கடை அதிகாரிகளின் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இதை அறிந்த பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகள் சமாதான பேச்சு நடத்தியும் பயனில்லை. இதனால் மீண்டும் அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. அதிக IAS அதிகாரிகளின் வருகையால் மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் புதுச்சேரி சென்றுவிடுமோ என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையில் முறைகேடாக வழங்கப்படும் பதவி உயர்வு ஆணையை ரத்து செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக புதுச்சேரியில் என்னென்னலாம் அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பல IAS அதிகாரிகளை அனுப்பி CS உள்பட அனைவரும் அனுப்பி பார்த்திங்கன்னா இப்போ பட்ஜெட்டு கூட போட முடியாத சூழ்நிலை அந்தமாரி தொல்லை கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காவல்துறையும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ IRPN கூட புதுச்சேரி வரலாற்றில் இது வரைக்கும் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் இல்லாத ஒரு ஆள் யாரும் SPயாக வந்ததே இல்லை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கண்ணுடையான்பட்டியில் அமைய உள்ள சிப்காட் தொழிற்பேட்டை கையப்பற்றப்பட்ட நிலங்களை ஆட்சியர் ராசாமணி ஆய்வு மேற்கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தபடி காகித ஆலையும் சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைக்க பொதுமக்களிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதில் காகித ஆலை தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆனால் சிப்காட் தொழிற்பேட்டை பணிகள் தேக்கமடைந்தன. இந்த நிலையில் இதனை விரைவுபடுத்தும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நடைக்காவு பகுதியில் சிமெண்ட் கலவை இயந்திரத்தில் தொழிலாளியின் கை சிக்கியதில் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் அவர் மீட்கப்பட்டார். பணி முடியும் தருவாயில் குன்னத்தூரைச் சேர்ந்த சங்கர் என்ற இளைஞர் கலவை இயந்திரத்தை சுத்தம் செய்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இடது கை உள்ளே சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு படையினர் பொதுமக்களின் உதவியுடன் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் இயந்திரத்தை உடைத்து சங்கரை மீட்டனர். இதனையடுத்து கை சிதைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அழைத்துச் செல்லப்பட்டார். தமிழ்நாட்டில் மக்களுக்காக போராடும் தலைவர்கள் போலீசார் துன்புறுத்தப்படுவதாக SDBI கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அரசு நடவடிக்கைகளில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலையிடுவதாகவும் இக்கட்சியின் தலைவர் தௌஹான் பாகவி கூறியுள்ளார். சென்னை திருவிக நகரின் தொகுதியில் SDBI கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் குறிப்பிட்டார். மதம், இனம் என பாகுபாடுகளை வளர்த்துக் கொண்டால் நாட்டின் அடையாளம் அழிந்து போகும் என்று குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற RSS அமைப்பின் தேசிய பயிற்சி முகாம் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய உணர்வு, நாட்டுப்பற்று ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளவே நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக தெரிவித்தார். நமது நாட்டின் அடையாளமே பன்முகத்தன்மைதான் என்றும் சகிப்புத்தன்மையின்மை, வெறுப்பு, மதம் போன்றவற்றை முன்னிறுத்தினால் நாட்டின் அடையாளம் அழிந்து போகும் என்றும் பிரணாப் முகர்ஜி கூறினார். இந்துத்துவா என்பது மக்களை ஒன்றுபடுத்தும் உந்து சக்தி என்று RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த விழாவிற்கு பிரணாப் முகர்ஜி அழைத்தது பல்வேறு தரப்பிலும் விவாதங்கள் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். RSS அமைப்பு இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை என்றும் RSS ஜனநாயக அமைப்பு என மோகன் பகவத் குறிப்பிட்டார். இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் கருத்தை ஏற்று RSS தன்னை மாற்றிக் கொள்ளுமா என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கொள்கைகளை RSS மற்றும் பாஜகவினர் மாற்றிக் கொள்ளுமாறு RSS நிகழ்ச்சியில் பிரணாப் முகர்ஜி கூறியதை குறிப்பிட்டார். அவரது கருத்தை ஏற்று RSS அமைப்பு சகிப்புத்தன்மையை நிலைநாட்டுமா என்றும் பல மொழிகளில் பேசும் மக்களுக்கு மதிப்பளிக்குமா என்றும் சுர்ஜிவாலா கேள்வி எழுப்பினார். RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரணாப் முகர்ஜியின் இந்த நடவடிக்கை தேசியவாதிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் மதசார்பின்மை கொள்கையை பின்பற்றுபவர்களும் கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இந்துத்துவா கட்டமைப்பை மேலும் வலு சேர்க்கும் RSS நிகழ்ச்சியில் பிரணாப் முகர்ஜி பங்கேற்றது அதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் பினராயி விஜயன் சாடியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பையில் நடைபெறும் கூட்டத்திற்கு பாரத ஸ்டேட் வங்கி ஏற்பாடு செய்திருக்கிறது. வாராக்கடன் உள்ளிட்ட பிரச்சினைகளால் பொதுத்துறை வங்கிகள் கடும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் சூழலில் இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது. இதில் வாராக்கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒவ்வொரு வங்கியும் என்ன திட்டங்கள் வைத்துள்ளன என்பது குறித்து நிதியமைச்சரிடம் விளக்கம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் உலகத்திற்கு சிறந்த தலைவர்களை வழங்கியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள சுஷ்மா சுவராஜ் பீட்டர் மாரிஸ்பர்க் நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். மகாத்மா காந்தி மற்றும் நெல்சன் மண்டேலா ஆகிய இரு தலைவர்களை உலகத்திற்கு வழங்கியது இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் தான் என்று கூறினார். இரு நாடுகளும் அமைதி, வளர்ச்சி மற்றும் மனிதவள மேம்பாட்டை நோக்கி செல்வதாகவும் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். குஜராத்தில் நடைபெற்ற கிராமிய இசை நிகழ்ச்சியின் போது பாடகரின் மீது பொதுமக்கள் ஏராளமான பணத்தை வாரி இறைத்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் கோவிட் திருவிழாவை முன்னிட்டு கிராமிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாடகர் நாட்டுப்புற இசை பாடல்களை பாடினார். அப்போது பாடல்களை ரசித்த பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ஏராளமான பணத்தை பாடகர் மீது வாரி இறைத்தனர். கட்டுக்கட்டாக வாரி இறைத்த பணத்தை பொருட்படுத்தாமல் பாடகர் தொடர்ந்து பாடலை பாடினார். இஸ்லாமியர்கள் நலனுக்கு யாரும் பணியாற்ற வேண்டாம் என்று கர்நாடக பாஜக எம்எல்ஏ தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எம்எல்ஏ பாசனகவுடா, மக்களால் தேர்வு செய்யப்படும் பிரதிநிதிகள் இந்துக்களுக்காகவே மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்காக யாரும் பணியாற்றக்கூடாது என மிரட்டல் விடுத்த பாஜக எம்எல்ஏ தன்னுடைய அலுவலகத்திற்கு புர்கா அணிந்தவர்கள் மற்றும் தாடி வைத்தவர்கள் யாரும் வரக்கூடாது என்றும் கூறினார். கத்துவா சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேருக்கு எதிராக பதன்கோட் நீதிமன்றம் குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குற்றப்பத்திரிகையை உருது மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருந்தார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவானதை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு அளித்த விருந்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொண்டார். பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பிடித்த கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், ராம்விலாஸ் பாஸ்வான், ராதா மோகன் சிங், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என முடிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசிய இளைஞர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறப்படும் என உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள ராஜ்நாத் சிங் ஸ்ரீநகரில் உள்ள ஷெர்-இ காஷ்மீர் மைதானத்தில் பேசினார். காஷ்மீர் இளைஞர்கள் எதிர்காலத்தில் மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்த ராஜ்நாத் சிங், தவறாக வழிநடத்தப்பட்டு கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என கூறினார். இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மற்றும் ஆளுநரை சந்தித்து ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். குஜராத் மாநிலத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்தால் அதில் எடைக்கு ஏற்ப பணம் தரும் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. வதோரா ரயில் நிலையத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தும் விதமாக பிளாஸ்டிக் ஒழிப்பு இயந்திரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்களை உள்ளே போட்டால் அவை உடைக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை போட்ட பிறகு இயந்திரத்தில் பயணிகள் செல்போன் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் தங்கள் பேடிஎம் கணக்கில் ₹5 பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த புதிய இயந்திரத்திற்கு பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. பயனாளர்களின் விவரங்களை தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொண்ட விவகாரம் தொடர்பாக விளக்கமளிக்க பேஸ்புக் நிறுவனத்திற்கு மத்திய அரசு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது பயனாளர்கள் தகவல்களை கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாவுக்கு வழங்கப்பட்ட விவகாரத்தில் பல சர்ச்சைகளை சந்தித்துள்ள பேஸ்புக் நிறுவனம் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் பயனாளர்களின் தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விளக்கமளிக்குமாறு மத்திய அரசு 2 முறை நோட்டீஸ் அனுப்பியது. இதுவரை பேஸ்புக் நிறுவனம் பதில் அளிக்காததை அடுத்து ஜூன் 20ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்குமாறு மத்திய அரசு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாடு முழுவதும் 400 ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும் என்று கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூகுள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் ரயில்டெல் நிறுவனத்துடன் இணைந்து இதுவரை 100 ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 50 நிமிடங்கள் இலவச வைஃபை சேவை வழங்கப்பட்டு வருவதாகவும் 19 வயது முதல் 34 வயதுடையவர்கள் இந்த சேவையை அதிகமாக பயன்படுத்துவதாகவும் கூகுள் கூறியுள்ளது. மாதந்தோறும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இலவச வைஃபை சேவை பயன்படுத்துவதாகவும் கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பட்டேல் இன தலைவர் ஹர்திக் பட்டேல் சென்ற காரின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் முட்டை வீசி தாக்கியுள்ளனர். விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள மத்திய பிரதேச மாநிலத்தில் பனகர் என்ற இடத்தில் விவசாயிகளின் கூட்டத்தில் பங்கேற்க ஹர்திக் பட்டேல் காரில் சென்று கொண்டிருந்தார். ரான்சால் என்ற இடத்தில் பாஜக அலுவலகம் அருகே கார் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்கள் முட்டைகளையும் காலணிகளையும் வீசினர். இதில் தொடர்புடைய 7 பேரை போலீசார் கைது செய்தனர்.
ஜம்மு காஷ்மீரில் பேருந்து ஒன்று சிறுமிகள் மீது மோதி பின் பள்ளத்தில் கவிழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தோடா என்ற இடத்தில் சாலையோரத்தில் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் அருகே 2 சிறுமிகள் நடந்து சென்றனர். அப்போது பின்னால் வந்த பேருந்து சிறுமிகள் மீது மோதி பின் பக்கவாட்டில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் அங்கு பள்ளம் இருப்பது குறித்து முறையான அறிவிப்பு பலகை வைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. உலகின் 200 தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் 3 பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்துள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கான உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலை தயாரித்து இங்கிலாந்தைச் சேர்ந்த கோரக்கரோலி சைமன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 200 தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியல் மும்பை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், பெங்களூரு இந்திய அறிவியல் கல்வி நிறுவனம் மற்றும் டெல்லி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. உலகின் 1000 தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் இந்தியாவின் 24 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. சிங்கப்பூர் சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்தால் வடகொரிய அதிபரை அமெரிக்கா வருமாறு அழைப்பு விடுப்பேன் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 12ஆம் தேதி வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருவரும் சிங்கப்பூரில் சந்தித்து பேச ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே அமெரிக்கா சென்று அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு ட்ரம்ப், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடன் சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள சந்திப்பு வடகொரியாவிற்கு ஒரு பிரகாசமான புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் என தெரிவித்தார். வடகொரிய அதிபர் கிம் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்திக்க இருப்பதை அடுத்து சிங்கப்பூரில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் பாதுகாப்பு படை தவிர யாரும் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சிங்கப்பூர் விமான போக்குவரத்தும் 24 மணி நேரம் நிறுத்தப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் நுழையும் விமானங்களை சுட்டு வீழ்த்த வடகொரிய ராக்கெட்டுகள் உதவிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. சந்திப்பு சென்சோடா தீவில் உள்ள சாபெல்லா நட்சத்திர விடுதியில் நிகழ்ந்தாலும் ட்ரம்பும் கிம்மும் வேறு விடுதியில் தங்குவார்கள் என கூறப்படுகிறது. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்புக்கு நிபந்தனை அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பெனாசிர் பூட்டோ கொலை, நீதிபதிகளை கைது செய்து சிறையில் அடைத்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட பர்வேஸ் பாகிஸ்தான் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதித்து பெஷாவர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தடையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் ஜூலை 25ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் நிபந்தனையின் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் பெண் மாடல்களுக்கு தடை காரணமாக ஆடைகள் பறக்க விடப்பட்டன. சவுதி அரேபியாவில் பட்டத்து இளவரசராக முகமது பின் சல்மான் பதவியேற்ற பிறகு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு பல உரிமைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. நிலையில் சவுதியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் பெண்கள் ஒய்யாரமாக நடந்து வர தடை விதிக்கப்பட்டதால் புதியதாக வடிவமைக்கப்பட்ட பெண்களுக்கான ஆடைகளை எப்படி அறிமுகப்படுத்துவது என ஏற்பாட்டாளர்கள் குழப்பத்தில் இருந்தனர். அப்போது வித்தியாசமான முயற்சியாக பெண்களின் ஆடைகளை காற்றில் பறக்கவிட்டு விற்பனை செய்தனர். கவுதமாலா நாட்டில் எரிமலை வெடிப்பில் காயமடைந்த 6 குழந்தைகள் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடந்த வாரம் முதல் பியூகோ எரிமலையில் லாவா எனப்படும் எரிமலை குழம்பு தொடர்ந்து வெளியேறி வருகிறது. இதனால் எரிமலை சாம்பலுக்குள் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 120ஐயும் தாண்டியுள்ளது. இதில் மிகவும் படுகாயமடைந்த 6 குழந்தைகள் அவசரமாக அமெரிக்க விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் அந்நாடுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள மருத்துவமனையில் அந்த 6 குழந்தைகளுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் தனது மகன் அர்ஜுன் இடம் பிடித்தது அவரின் கிரிக்கெட் வாழ்க்கையில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் ஜாம்பவானான சச்சின் எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரராக உள்ளார். அவரின் மகனான அர்ஜுன் முதல் முறையாக இந்திய ஜூனியர் அணிக்காக தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக சச்சின் கூறியுள்ளார். எப்போதும் தனது மகனுக்கு ஆதரவாக இருப்பேன் என்றும் அவர் வெற்றி பெற குடும்பத்தாருடன் பிரார்த்தனை செய்வோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடுடன்.